உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது 4 கிரகங்களின் ஆட்சி உச்ச சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போகுது. அது என்ன மாதிரி அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாற போகிறார். இதுவரைக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்த இந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பெற்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்க போறார். அதாவது தன்னுடைய கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சியாகி 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு புதனாக மாற போறார். இதனால இந்த மாதத்துல புதன் உச்ச நிலையை அடைகிறார். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் நிறைய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல புதன் உச்சமா இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி குரு உச்சமாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால மீன ராசி என்பவர்கள் எந்த விதமான சஞ்சலப்புக்கும் அசையாமல் உங்களுடைய முயற்சிகள்ல மாத்திரம் கவனமாக இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மன நெருடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான வேலையில நீங்க சாட்டிஸ்ஃபையா இல்ல, அதுதான் ஒரே ஒரு உங்களுடைய கவலை. எல்லாமே இருக்கு, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கு, என்னுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கு, ஆனா என்னுடைய வேலையில மாத்திரம் நான் சாட்டிஸ்ஃபையா இல்ல. என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அதுல ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலையை அடைய முடியல. அது கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். 7.5 சனி நடக்குது இல்லையா? நீங்க என்னதான் ஒரு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில அந்த ஒரு மன நெருடல்கள், ஒரு குழப்பமான ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் அதுவும் நடக்காது. ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது சனி வக்ரமாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு சனி பகவானினுடைய தாக்கம் குறைஞ்சு அப்படியே அவரு டிரான்சிட்டும் ஆயிடுவாரு. அதனால மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய வேலை நெருக்கடிகள் அப்படின்றது முழுமையாக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த செப்டம்பர் மாதம். ஏன்னா அவங்களோட ஏதாவது பினான்சியல் டிரான்சாக்சன் வச்சிருந்தீங்க, அவங்க கிட்ட ஏற்கனவே ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை தேவையில்லாம வாய் வார்த்தைகள் பேசி உங்களை அவமானப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு டைம் மட்டும்தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு. அதை பெரிய அளவுக்கு நீங்க கேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமப்படுவாங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சியை அவங்களால தடுத்து நிறுத்த முடியாது. எப்பவோ வாங்கின கடனை அவங்க மனசுக்குள்ள வச்சுட்டு உங்களை தேவையில்லாம பேசுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதனால உடன் பிறந்தவர்கள்னால சில சட்ட சிக்கல்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. அடுத்து மீனராசி என்பவர்கள் இந்த மாசம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்காவது கடன் கொடுக்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா பணத்தை அங்கங்க வைக்கிறது, நகை சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய தொழிலுக்கு போக மிச்சம் இருந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க, தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கவனமாக இருந்தாச்சு அப்படின்னாலே போறோம். இந்த மீனராசி என்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை மிகவும் ஒரு சுவாரஸ்ய ஒரு நிலையோடு, ஒரு சுறுசுறுப்பான ஒரு மாற்றத்தோடு, இதுவரைக்கும் மந்தமாக இருந்த
தொழில் எல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு சுறுசுறுப்பாக மாறக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்க போது. எவ்வளவோ கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தாச்சு, ஆனாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய வேலையில தொழில்ல பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்றவங்க நீங்க எந்த கோயில் குளத்துக்கும் போக வேண்டாம். வீட்டுல இருந்தபடி சில முயற்சிகளை செய்யுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே சில முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக அது சக்சஸ்ஃபுல்லாக மாறுவதற்குண்டான மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. எந்த விதமான ஆசைகளுக்கும் ஆளாகாதீங்க. ஏன்னா அந்த ஆசைகள் தான் இப்போ உங்களுக்கு அழிவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா பெண்களுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆபீஸ்ல சாதாரணமா நீங்க பெண்கள் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அது தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதகமாக இருக்கு. அதனால எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும். உங்களுடைய நிதானமான வார்த்தைகள் பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய வேலையில நிறைய முன்னேற்றங்கள், இதுவரைக்கும் வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும், இருக்கிற வேலையை காப்பாத்திக்கக்கூடிய அளவிற்கு சில வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலையில உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அந்த தொந்தரவுகள் ஆஃப்டர் செப்டம்பர் 17க்கு மேல குறையறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த ஒரு 2 மாதங்களாக திடீர்னு இருந்தாப்புல உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ் உங்களுக்கு வெளிநாட்டுல நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால ஒரு மனப்பதற்றம், ஒரு பயம், தேவையில்லாம நம்மளுக்கு வேலை ஆபத்தாக ஆயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதெல்லாமே முழுமையாக தீர்வதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. 5ஆம் இடத்துல குருமங்கள யோகம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும், சொத்துக்கள்னால நிறைய வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது. குழந்தை பாக்கியம் தானாக அமைவதற்குண்டான ஒரு நேரம். 3 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லாம பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த மாதத்துல கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு முழு அமைப்பும் இந்த குருமங்கள யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல தனஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானாதிபதியும் 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல ஏதாவது வழக்குகள் இருக்கு, தன்னுடைய கணவர் மீதோ மனைவி மீதோ, அடுத்து பெற்றோர்கள் மீதோ கடன் சம்பந்தப்பட்ட வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து ரீதியான வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா எதாச்சியாக ஏதோ ஒரு விபத்துல எனக்கு வழக்கு வந்துருச்சு, ஆக்சிடென்ட் கேஸ்ல வழக்கு வந்துருச்சு, இந்த மாதிரியாக எந்த விதமான வழக்குகள் இருந்தாலும் அதெல்லாமே இப்ப மாயமாக மறையக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனாலதான் அந்த பாக்கியஸ்தானமும் பூர்வீக ஸ்தானமும் அடுத்து பாத்தீங்கன்னா குருவோடு சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இதுல மிகப்பெரிய ஒரு பொறுமைசாலிகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு இழிவு வந்தாலும் அதை மனதார தாங்கிப்பாங்க. அந்த இழிவு தான் நம்மளையே மிக உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு போக போகுது அப்படின்னு அந்த ஒரு அவமான பேச்சுக்களையோ அந்த தேவையில்லாத இழி சொற்களையோ மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை மறந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை, நம்ம முன்னேற முடியாது. அதை மறக்காம நம்ம மனசுல ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு அதன் மூலமாக நம்ம உயரணும் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப பொறுமையா இருந்து சில விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலமாக இருக்க போது. நினைத்த இடத்துல நினைத்த உத்தியோகம், அடுத்து பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட பாக்கியம், அதாவது பழைய வீடை விற்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், பழைய வீடை ரெனோவேட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கு. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்களை பார்க்கணும். எனக்கு இந்த நேரத்துல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது, ஏன்னா குருமங்கள யோகம் அப்படின்றது கோச்சார ரீதியாக ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.